நாம் இன்னைக்கு கருப்பு கொண்ட கடலை குருமா தான் பண்ண போகிறோம். குருமா பண்ணுறதுக்கு அடுப்பில் கடாயை வச்சு 1 ஸ்பூன் ஆயில் விட்டு பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணியில் 1 ஸ்பூன் அளவுக்கு மல்லி, 1 ஸ்பூன் சோம்பு, 1 ஸ்பூன் ஜீரகம், 5 வரமிளகாய் சேர்த்து வறுத்து விட்டுடலாம். இப்போ இது கூட 3 ஸ்பூன் அளவுக்கு தேங்காய் துருவல் சேர்த்து நல்லா வறுத்து விட்டுடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வறுத்து விட்டுட்டு இது கூட 1 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய்த்தூள், 1 ஸ்பூன் மல்லித்தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுட்டு அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு மிக்ஸி ஜாரில் மாற்றி கொஞ்சமாக தண்ணி சேர்த்து அரைச்சி தண்ணி எடுத்து வச்சிடலாம். அடுப்பில் கடாயை வச்சு எண்ணெய் ஊற்றி பட்டை, கிராம்பு, ஏலக்காய், பிரியாணி இலை, 1/2 ஸ்பூன் சோம்பு, ஒரு பெரிய வெங்காயத்தை பொடியை கட் பண்ணி சேர்த்துடலாம். கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்து வெங்காயத்தை வதக்கி விட்டுட்டு இது கூட 2 தக்காளி கட் பண்ணி போட்டு வதக்கி விட்டுடலாம். 1 ஸ்பூன் அளவுக்கு இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்து நல்லா வதக்கிடலாம். தேவையான அளவு உப்பு சேர்த்து வதக்கி விட்டுடலாம். 1/4 ஸ்பூன் அளவுக்கு மஞ்சள் தூள் எல்லாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட வேக வச்ச கருப்பு கொண்ட கடலை சேர்த்துடலாம். சேர்த்து கலந்து விட்டுடலாம். அரைச்சி வச்ச மசாலாவை சேர்த்துடலாம். மசாலாவை சேர்த்து கலந்து விட்டுடலாம். இப்போ இது கூட ஒரு 1/2 கப் அளவுக்கு தண்ணி சேர்த்துடலாம். தண்ணி சேர்த்து கலந்து விட்டுடலாம். எக்ஸ்ட்ரா ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்து கலந்து விட்டு ஒரு 5 நிமிஷத்துக்கு நல்லா வேக வச்சிடலாம். ஒரு 5 நிமிஷமாக நல்லா வெந்து குருமா ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு கடைசியாக கொஞ்சமாக மல்லியில் சேர்த்து கலந்துட்டு இறக்குனா டேஸ்ட்டான கருப்பு கொண்ட கடலை குருமா ரெடி. இந்த குருமாவை இட்லி, தோசை, சப்பாத்தியோட சைடிஷாக வச்சு சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள்.